ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே ஒரு சூப்பரான ஹேர் கண்டிஷ்னர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு செலவு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷ்னரை நீங்கள் டெய்லியுமே தலையில் அப்ளை பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். நம்ம முடி நல்லா சில்கியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற ப்ராப்ளத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆளி விதை, இங்கிலீஷில் இது பேர் ஃப்ளாக்ஸீட். இந்த ஃப்ளாக்ஸீட் பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷனராக இருந்து நம்ம முடி நல்ல சில்கியாக சாஃப்டாக இருக்கும். பொதுவாகவே நம்ம தலையில் முடி எதுக்கு கழிவுன்னு பார்த்திங்கன்னா சிக்கு அதிகமாக இருந்தால் கூட நமக்கு முடி கழிகிற ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட் பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்ல அந்த ரூட்ஸை ஸ்ட்ராங் பண்ணி நம்ம முடி உதிர்வு பிரச்சனையை சரி பண்ணி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தூண்டுது. இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸீடை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீடை நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு ஃப்ளாக்ஸீடோட அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க, அதாவது கத்தாழை. இது இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிறத பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட வேறு ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட இது கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா ஃப்ளாக்ஸீட் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் பதத்தில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரா ஜெல்லும் பார்த்திங்கன்னா நமக்கு அது கூட ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் க்ரீமி பதத்துக்கு மாறும். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இதை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம நார்மலாக ஏதாவது டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தலைமுடியில் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். அப்புறம் நம்ம தலை தோத்துனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது அந்த ஈரத்தன்மை நம்ம தலையிலே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னர், இயற்கையாகவே நம்ம பண்ணக்கூடிய ஒரு நல்ல கண்டிஷ்னர். இது உங்களுக்கு முடியில் ஈரப்பதம் இருக்காது, அந்த எண்ணெய்த்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாக்ஸீட் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியோட ரூட்ஸில் போயிட்டு நம்ம முடியை நல்ல வளர்ச்சியை தூண்டுது. முடி நல்ல பிளாக்காகவும் முடி கழிகிற ப்ராப்ளம் இல்லாமலும் நமக்கு பார்த்துக்கிடுது. நார்மலாக பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற கண்டிஷ்னர் ரூட்டில் தலைமையோட ரூட்டில் படுற மாதிரி தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம முடிகளில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். இது அப்படி கிடையாது, நம்ம தலை ஃபுல்லாகவே சுற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்ம அப்படியே விட்டாலும் ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.